டிஎஸ்கே தகவல் சேனல் மெம்பர்ஸ் ஒரே பரபரப்பாகவும் பயங்கர ஆர்வமாகவும் போயிட்டு இருக்கு இல்லையா? ரைட், நம்ம சைட் நேரத்துல இருந்து ஓப்பன் ஆயிருக்கும். அதுல ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா நம்ம நாளை இல்ல மண்டே பேசலாம், சரிங்களா? ரைட், இது எஸ்பிஓக்கு ரெகுலரா நடக்கிற விஷயம் தான், எங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம் தான். எங்களுக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி அமையும். அது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ரைட், நம்ம வேலையை பார்த்துட்டு தான் இருப்போம். நெக்ஸ்ட் எல்லா கேள்விகளுக்கும் நெக்ஸ்ட்னு ஒரு கேள்வி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அவ்வளவுதான். ரைட், அதுக்கான பதில் கிடைக்கும். அந்த பதிலை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம சைட்லயும் ஒரு பிரச்சனை பார்க்கலாம். இவ்வளவு நாளா நம்ம சைட்ல வேற ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தோம். பட் 2 டேஸா புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதையும் பார்ப்போம், பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ள அப்ரூவல் லெட்டர் நமக்கு வந்துடும் சொல்லிட்டாங்க. ஸோ இது மேக்ஸிமம் டேட் அவங்க கொடுத்துருக்கிறது. மண்டே டியூஸ்டேக்குள்ள உங்களுக்கு நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ள, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே சாட்டர்டேக்குள்ள நமக்கு லெட்டர் வந்துடும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம மண்டேல இருந்து நிறைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட், ஏன்னா அவங்க பிளான் என்ன பிளான், அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படிங்கிறதுக்கு அவங்க மண்டே டியூஸ்டேக்குள்ள அந்த அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அவங்க சொல்லிட்டாலே போதும், லெட்டர் பொறுமையாக தான் வரும். அது நிறைய பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை, வரட்டும். வேண்ட கூட வரட்டும். நமக்கு பிளானுக்கு ஓகே கிடைச்சிரும், மண்டே ஆர் டியூஸ்டே கிடைச்சிரும் சொல்லியிருக்காங்க. கிடைச்சவரை நம்ம பிளான் பப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த பிளான் பெருசு, கான்செப்ட் பெருசு சொன்னலையா. இதுக்கு முன்னாடி பார்ட் டைம் ஜாப் கம்பெனியா இருந்த ஒரு எஸ்பிஓவை நம்ம இப்ப வேற ஒரு பிரைவேட் லிமிடெட் பேருக்கு மாத்தினா போகாது. பிரைவேட் லிமிடெட் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்ரூவல் வாங்கல அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. அதுவுமே நமக்கு பிரச்சனை வந்துச்சு. இந்த நேம்ல தான் பிரச்சனை வந்துச்சு. அதுவும் நம்ம பார்த்தோம். ஸ்டார்டிங்ல வந்து தெரியும் எல்லாருமே இல்லையா? எல்லாருமே தானே ஸ்டார்டிங்ல இருந்தீங்க. ரெகுலரா ஆடியோ கேட்கறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பேர் வச்சோம்ல, ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் ஒரு பேர் வச்சோம். அதுல எங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்படிதான் பண்ணணும், இதை தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அப்போதைக்கு பண்ண முடியாத விஷயங்கள் ஃபியூச்சர் எஸ்பிஓல நம்ம பண்றோம். கண்டிப்பா ஒரு நாள் பண்றோம், ஒரு நாள் பண்றோம். பெண்டிங்ல வச்சிருந்த விஷயத்தை இப்ப பெருசா உருவாக்கி கொண்டு வந்திருக்கும். அதற்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ண போறோம் மண்டேல இருந்து. அப்ப ஒர்க் ஸ்டார்ட் பண்ண மாட்டோமா சார்? அதான் ஓகே. ரைட், நீங்க தான் பண்ண போறீங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணி வரதோட சரி, அதெல்லாம் நீங்க தான் பண்ண போறீங்க. உங்களுக்கு தான் வேலை இருக்கு. ஸோ எக்ஸாக்டா சொல்லணும்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி அடிவாக சொல்லியிருக்கேன் நான். நெக்ஸ்ட் மண்டேல இருந்து கம்பல்சரி நீங்க எல்லாம் பிஸியா இருங்க. நிறைய வேலைகள் இருக்கு. நம்ம மண்டேல இருந்து ரெகுலரா நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். பிடிச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வந்துட்டு இருக்க வந்துட்டே இருக்க வேண்டியது. நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம். நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நெக்ஸ்ட் மண்டேல இருந்து பிஸி, எவ்ரி ஒன் பிஸி. எஸ்பிஓலுக்கு அத்தனை பேருக்கும் அப்படி வந்துட்டே இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டே இருக்கும், நடந்துட்டே இருக்கும். அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம். ரைட், அதனால கொஞ்சம் நோட்டீஸ் போர்டை இம்மீடியட்டா ஃபாலோ பண்ண கத்துங்க. 3 நாளைக்கு முன்னாடி போட்ட ஆடியோ இன்னைக்கு கேட்டுட்டு இன்னைக்கு ஃபாலோ பண்றவங்கலாம் ஃபாலோ பண்ணி வரது கஷ்டம். நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போதும். சொல்ல மாதிரி ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நாம இத்தனை மாசம் இப்படி உட்கார்ந்ததுக்கான காரணம் யார் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எஸ்பிஓக்கு அகைன்ஸ்டா ஆர்பிஐக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. எஸ்பிஓக்கு அகைன்ஸ்டா ஆர்பிஐ வாண்டடா வந்து இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணல. நீங்க எப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது சொன்னது, இந்த அப்ரூவல் வாங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஸோ உங்களுடைய பிசினஸ் கான்செப்ட் சரியில்லை, எல்லாத்தையும் மாத்துங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மேல ஒரு கேஸ் போடுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. யார் பண்ணாங்கன்றதை எவிடன்ஸோட எடுத்திருக்கோம். கூடிய சீக்கிரம் அதையும் இன்ஃபார்ம் பண்றேன். அது யார், இத்தனை லட்சம் பேரும் இத்தனை மாசமா பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்கனைசேஷன். கூடிய சீக்கிரம் அதை பத்தி நான் சொல்றேன். ஓகே, என்ன பண்ணலாம் அப்புறமா டிசைட் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி தான் இப்போ ஒரு பிரச்சனை நம்ம சைட்டுக்கு வந்திருக்கு. அதுவும் பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஆர்கனைசேஷன் ட்ரை பண்ணாங்க, எஸ்பிஓக்கு அகைன்ஸ்டா ஒரு விஷயத்தை பண்ணாங்க. ஒரு ஃபேக்கான ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி தான் அது. கம்ப்ளைண்டே தான், என்ன ஒன்று போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கல, ஸ்ட்ரைட் டு ஆர்பிஐ. நான் சொன்னேன் இல்லையா? ரைட், நம்ம பேமெண்ட் ரிலீஸ் பண்றது கூட உடனடியாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு. அந்த அளவுக்கு யாருன்னா அது யாரும் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, இவங்க அப்போ கொடுக்க முடியும், ஏன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனால அப்போ அவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஏன்னா அந்த நாலேஜ் தெரிஞ்ச ஒரு ஆர்கனைசேஷன் தான். ரைட், பேமெண்ட் ரிலீஸ் பண்றாங்க, நாங்க இந்த மாதிரி சொன்னமே, நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்க பேச்ச மீறி அவங்க கம்பெனி ரன் பண்றாங்கன்னு நம்ம ஒரு 400 பேருக்கு பேமெண்ட் ரீஃபண்டபிள் கொடுத்ததுக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. அது யாரு, ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்றது இனிமேல் தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணா அவங்களை கேட்கணும், நேரடியாக கேள்வி கேட்போம். அதுக்கு அவங்க கண்டிப்பா பதில் சொல்லியே தரணும். நாம பதில் சொல்லியாச்சு. அவங்க எஸ்பிஓ மேல கொண்டு வந்த எந்த ஒரு குற்றமும் ப்ரூவ்டே கிடையாது. அப்படி எல்லாம் எஸ்பிஓ இல்லைன்றத இன்னைக்கு உட்காந்து 6 மாசம் டைம் எடுத்துக்கிட்டாலும் 6-7 மாசம் டைம் எடுத்தாலும் நம்ம உட்காந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ரைட், அதை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிருக்கு. கூடிய சீக்கிரம் அதுக்கான லெட்டரும் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே உங்க மேல என்னென்ன அலிகேஷன்ஸ் வந்தது அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். உங்க கம்பெனி அப்படிலாம் கிடையாது, நீங்க தாராளமாக உங்க பிசினஸ் ரன் பண்ணுங்கன்னு ஒரு அப்ரூவல் லெட்டர். அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? ரைட், அப்பதான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்மள வேற யாரும் கேள்வி கேட்க முடியாது. வேற யாரும் கேள்வி கேட்க முடியும்? இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நமக்கு அகைன்ஸ்டா பண்ண மாட்டாங்கல்ல, நம்ம கூடவே இருந்தவங்க தான். நெக்ஸ்ட் வீக் போல நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றது யாருன்னு இங்கேயே பேசுவோம். இதே நோட்டீஸ் போல அவங்க இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க, எனக்கு தெரியும் இல்லையா?
ரைட் அவங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இவங்களுக்கு தெரியாதுன்னு செஞ்ச ஒரு வேலையை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம். நம்ம ஏதோ ஒரு சின்ன கம்பெனி ஈஸியாக முடிச்சு விடலாம்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு தெரியாது. நான் ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருப்பேன், எஸ்பிஓ இங்க எஸ்பிஓல இருந்து நடத்துறவங்கன்னா ஓகே, அந்த அளவுக்கு இல்லாதவங்களா இருக்கலாம், பெருசா ஒரு சப்போர்ட் பலம்னு. பட் எஸ்பிஓ ரன் ஆகிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சைட் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன் சைட் இப்படி இருக்கு, ஏன் இப்படி ஓப்பன் ஆயிருக்கு, ஏன் இந்த மாதிரி அறிமுகமா இருக்கு, அதுக்கும் காரணமா இருக்கு. நான் மண்டே உங்களுக்கு அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். மண்டே டியூஸ்டேல மண்டேல வந்து ரெகுலரா நிறைய அப்டேஷன்ஸ் வரும். கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த நோட்டீஸ் போர்ட் குரூப்ல நிறைய ஆபீசர்ஸ் இருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ரைட், ரெகுலரா அவங்க ஃபாலோ பண்ண. ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கேட்டாரு, இந்த டிஸ்லைக் போடுறாங்க இல்லையா அவங்களை பார்த்து, அவங்க ஏன் இவங்க யாரு, உங்க கம்பெனி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கா இல்ல உங்களால பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதான் சார் தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம். கம்பெனி பிடிக்கலன்னா ரீஃபண்டபிள் கொடுத்துறோம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ரீஃபண்டபிள் கொடுக்குற ஒரே பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எதுனா அது எஸ்பிஓ மட்டும்தான் சார். அப்படி இருந்த ஆப்ஷனா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்றதே அதான். பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் என்னெல்லாம் பண்ணணும்ன்ற விஷயங்களை, இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறதே நாங்க தான். அப்படி இருந்த ஒரு டிஸ்லைக் வருதுன்னா யார் என்னன்னா, நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு விஷயம் அந்த ஆடியோல கிடைக்கல அப்படின்றதுக்கு ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஆடியோ வருதுனாலே போதும், ஆடியோலாம் விடுங்க, நான் ஒரே ஒரு புள்ளி போய் வச்சதுனால டிஸ்லைக் போட்டுவாங்க. அதுக்கு ஒரு குரூப் இருக்கு சார், அவங்களுக்கும் எஸ்பிஓக்கு சம்பந்தம் இல்லை. இது ஒரு காமன் குரூப், பப்ளிக் குரூப், யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். லிங்க் கிடைச்சா போது யார் வேணாலும் ஜாயின் பண்ணிடலாம். அதனால இதெல்லாம் கொஞ்சம் வரது சகஜம் தான் சார். அது ஒன்றும் பாதிக்கப்பட்டவங்க இல்லை. அப்படி இருந்தாங்க எங்ககிட்ட மெயில் வந்து மெயில் ஆப்ஷன் இருக்கு, கான்டாக்ட் பண்றதுக்கு கொடுத்துருக்கோம். ஒவ்வொருவரையும் ரீஃபண்டபிள் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்றோம் கொடுத்துட்டு தான் சார் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இவங்களாம் அந்த லிஸ்ட்ல வர மாட்டாங்க. இவங்க இதுக்குனே இருக்காங்க, காலகாலமா தொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களாம் நான் ஏதாவது அங்கே ஒரு போய் புள்ளி வச்சு சென்ட் கொடுத்த உடனே டிஸ்லைக் போட்டுருவாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு நட்பா ஒரு ஆசை. என்னையோ நான் பேசுறதையோ கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ பிடிக்காத மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. கம்பெனிக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க சார், அது கொஞ்சம் பேருக்கு தான் செய்வாங்க அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் நீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்களே, உங்க பீப்புள் ஏன் அந்த அளவுக்கு அன்எஜுகேட்டடா இருக்காங்களா, சிம்பிளா போய் ஆடியோ போட்டு வந்தாலே அவங்க டக்குன்னு புரிஞ்சுட்டு பண்ணிடுவாங்களே அப்படின்னு சில ப்ரூஃப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சிடணும் அவர்கிட்ட. இங்க பாருங்க சார், நான் ஏன் கத்திட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம மெயில் ஒன்று போட சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த அன்பிளாக்கு. ஸோ அவங்களும் பார்த்துருக்காங்க, அதை பார்த்து தான் சொன்னாரு. அதுக்கு மேல அந்த டிஸ்லைக் போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த அலோட்டி மெம்பர்ஸ் போட்டு ஆடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதுல இருக்கிற அந்த டிஸ்லைக் பார்த்துட்டு கேட்டாரு. ரைட், அதனால இங்க பாருங்க சார், நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், தமிழ்ல தான் கொடுத்துருக்கேன். ஆனா நான் கொடுத்த மாதிரி மெயில் வந்திருக்காது சார். நீங்க நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் அபிஷியல் மெயில். 50 மெயில் ஒரு பேஜுக்கு லோட் ஆகும் இல்லையா. நீங்க 50 மெயில முழுசா 10 மெயில் நீங்க நம்ம பார்க்க முடியாது சார். நாங்க சொன்ன மாதிரி ப்ரொசீஜரா கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா எங்க மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு எஜுகேட்டட் பீப்புள் கிடையாது. ஏதோ ஒரு வருமானம் வரும், ஓரளவுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரியும், ஏதோ ஒரு வருமானத்துக்காக தான் இங்க வராங்க. ஏதாவது நமக்கு ஒரு மாசம் ஒரு 4000 5000 கிடைச்சிடாதா, இங்க வரவங்க எல்லாம் லட்சாதிபதி ஆகணும்னு வரவங்க கிடையாது சார். பேசிக்கா மொபைல் யூஸ் பண்ண தெரியும், அதை தெரிஞ்சு உள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இப்பதான் கத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல மெயில் அனுப்ப சொல்லும்போது அவங்க அனுப்புறது அந்த ரிசல்ட்டுமே இருக்கு, அந்த ரிப்போர்ட்டுமே இருக்கு. அப்ப 1000 பேருக்கு 100 பேர் எத்தனை பேர் வந்து மெயில் கரெக்டான அனுப்பவும் இருக்கு. இப்ப இந்த 3 நாள்ல நாங்க ஒரு ரிசல்ட் செக் பண்ணி பார்த்தோம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நிறைய பேர் கத்துக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. மிகப்பெரிய விஷயம், எங்களுக்கு ஒரு பெரிய டீமா இருக்கு சார், நெட்வொர்க் மாதிரி தான். நான் இங்க சொல்றது மட்டும் இல்லாத நிறைய குரூப்ல அவங்க இன்ட்ரடியூசர்ஸ் வந்து அப்ளைனர்ல இருந்து கமாண்டர்ஸ்ல இருந்து நிறைய பேர் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் லீடர்ஸ்ல இருந்து எல்லாருமே கைட் பண்றாங்க. நிறைய சப்போர்ட் யூடியூப் சேனல் வச்சு நடத்துறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். எஸ்பிஓல நிறைய விஷயம் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு சில வீடியோமே காமிச்சுங்க பாருங்க. ஒரு மெயில் அனுப்புறது எப்படி க்ளோசிங் பண்ணணும், எப்படி சேஃபா இருக்கணும். நம்ம எஸ்பிஓ யூடியூப் சேனல்ல நிறைய யூடியூபர்ஸ் போட்டுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கூட எடுத்து காமிச்சோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பேர் மட்டும் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் வச்சுக்கல, அதுக்கேற்ற மாதிரி நாங்க நிறைய கத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் அப்படிதான் சார் இருப்பாங்க, அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஒன்றா பார்த்து சொல்லி கொடுத்து அவங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ஃபில்டர் பண்றதா ட்ரை பண்றோம். ஸோ அந்த அளவுக்கு கத்துக்க முடியாத, அந்த அளவுக்கு நாலேஜபிள் மெயில் அனுப்பணும். பேசிக் நாலேஜ் அதுதான். ஸோ அதுவே தெரிஞ்சிருக்கணும், அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கிறவங்க எங்களுக்கு ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குறைக்க தான் சார் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய லட்சக்கணக்கான பேர் நிறைய பேர் வச்சுக்கிட்டு நம்ம பயங்கரமான பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு இப்போ இருக்கிறவங்களே போதுமானது. ஏன்னா இப்போதைக்கு நிறைய கம்பெனில இருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்தல. ஸோ நிறைய பேசணும், அவர்கிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம், சொல்லிட்டு இருந்தோம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். நான் சொல்றது என்னன்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ணுங்க. ஓகே, மெயில் அனுப்புறது எப்படி, நீங்க இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணி அனுப்பணும் அவசியமே கிடையாது. தமிழ்ல அனுப்புங்க, தங்கிலீஷ்ல அனுப்புங்க, யாரு வேணான்றாங்க. நம்ம கம்பெனி தானே அனுப்புறீங்க, கம்பெனி தான் இங்கிலீஷ்ல இல்ல ரிஜெக்டட் அப்படின்னு சொல்ல போறோமா என்ன, தமிழ்நாட்டில் தானே இருக்கும். ரைட், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஆனா என்ன ப்ரொசீஜரோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சப்ஜெக்ட் என்ன கொடுக்க சொல்றோம், தங்கிலீஷ்ல கொடுங்க, யார் வேணான்றாங்க. மெசேஜ் உங்க ஃப்ரெண்டுக்கு எப்படி மெசேஜ் அனுப்புவீங்க, அப்படி அனுப்புங்க. பட் கண்டென்ட் என்ன இருக்கணுமோ அது இருக்கணும். ரைட், அன்பிளாக் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் கொடுக்கணும், அன்பிளாக் பண்ண சொல்லி தான் ரிக்வஸ்ட் கொடுக்கணும். சரியா? ரைட், எனக்கு எஸ்பிஓ பிடிச்சிருக்கு, நான் கண்டினியூ பண்ண விருப்பப்படுறேன். சரி, இந்த மெயில் என்ன சொல்றாரு, அவ்வளவுதான். எனக்கு எஸ்பிஓ பிடிச்சிருக்கு, நான் கண்டினியூ பண்ண விருப்பப்படுறேன். அவர் பிளாக்ல இருக்கா, சஸ்பெண்ட்ல இருக்கா, ரிஜெக்ட் ஆப்ஷன் தெரியாம செலக்ட் பண்ணிட்டாரா, உட்காந்து நாங்க தேடணும், செக் பண்ணணும். ரைட், அவர் அதை தெளிவா கொடுத்துருந்தாரு. எதுக்காக மெயில் போட்டாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடல. இப்ப அவர் எதுக்காக மெயில் போட்டிருப்பாரு அது நம்ம கெஸ் பண்ணி அதை தேடணும். ஓ, இந்த லிஸ்ட்ல இருக்காரு அவரு, அப்போ ஓகே. ஏன்னா நம்ம டிஃபால்ட்டா உங்க லாகின்ல போயிட்டு நீங்க ஃபங்க்ஷன் பண்ணல. இப்போ கிட்டத்தட்ட இந்த 3 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 10,000 மெயிலுக்கு மேல வந்திருக்கு. அந்த 10,000 மெயிலுக்கு மேல ஓகே, ஒரு பக்கம் எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு, பரவாயில்ல. இவ்வளவு பேர் மறுபடியும் உள்ள வரதுக்கு விருப்பமா இருக்காங்களே ரிஜெக்ட் ஆன லிஸ்ட்ல.
நம்ம பிளாக் பண்ண லிஸ்ட்ல இருந்து மறுபடியும் இவ்வளவு பேர் உள்ள வரதுக்கு ரெடியா இருக்காங்களே அப்படின்னு. பட் அதை உட்காந்து ஒரே ஆளு 4-5 தடவை மெயில் போறீங்க. ஒரு மெயில் சென்ட் ஆயிடுச்சுன்னா சென்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு அது எங்க போய் பார்க்கணும்? கரெக்டா போயிடுச்சுன்னா போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சென்ட் ஆயிடுறோம்னு ஒன்று இருக்கும், சென்ட் பாக்ஸ் இருக்கும் மெயிலுக்குள்ள போனீங்கன்னா. ஸோ இது யூடியூப்ஸ்ல ஏதாவது சொல்லிக் கொடுங்க. நீங்க யூடியூப் சேனல்ல நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு எஃபோர்ட்டும் அவ்வளவு யூஸ்ஃபுல் தான். நெக்ஸ்ட் வீக்ல அதை தெரிஞ்சுக்கீங்க. யூடியூப் சேனல் எஸ்பிஓ நம்பி எஸ்பிஓ சொன்னாங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணவங்களும் சரி, எஸ்பிஓக்காக ஸ்டார்ட் பண்ணவங்களும் சரி, எதுக்காவது ஆகட்டும் எஸ்பிஓல இருக்கிறவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களும் சரி, ரைட்? அவ்வளோ ஒரு பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது நீங்க எஸ்பிஓ பத்தி பேசுறீங்கிறதுல இல்ல, பட் அந்த பெனிஃபிட் வந்ததுக்கு அப்புறம் எஸ்பிஓ பத்தி நீங்க பேசவே கூடாது. அதான் முதல் கண்டிஷன் உங்களுக்கு, ரைட்? அதுதான் போடலாம்னு இருக்கும், போட்டாலும் போட்டுரும். எஸ்பிஓ பத்தி நீங்க பேசவே கூடாது யூடியூப் சேனல்ல. ஏன்னா நம்ம மற்ற கம்பெனிகளுக்காக ஒர்க் பண்ணும்போது அது அப்படிதான் இருக்கணும். அவங்க அந்த கண்டென்ட் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க, ரைட்? நம்மளை பத்தி நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கிற கம்பெனி அவங்க கொடுக்குற கண்டென்ட் கரெக்டா இருக்காதுன்ற மாதிரி நினைப்பாங்க, ரைட்? நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க லேர்ன் பண்ணுங்க. யூடியூபர்ஸ் எல்லாருமே சொல்லிக் கொடுங்க. ஒரு மெயில் சென்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? சென்ட் பாக்ஸ்ல போய் பார்த்துருந்தாங்க சென்ட் சென்ட் காமிக்கும், இல்ல சென்ட் ஆகலாம் டிராப்ட்னு காமிக்கும். அந்த டிராப்ட்ல இருந்துச்சுன்னா சென்ட் ஆகலன்னு அர்த்தம். கியூன்னு காமிக்குதான்னு பாருங்க. கியூ இருந்ததுன்னா ஃபைலோட சைஸ் அதிகமா இருக்கும், இல்ல மெயில் ஐடி ஏதாவது தப்பா போட்டுருப்பீங்க, ரைட்? என்ன பிரச்சனை அப்படிங்கிற பாருங்க. ரிட்டர்ன் வந்திருக்கா, ஏதாவது மெயில் ஐடி தப்பா போட்டு ரிட்டர்ன் வந்திருக்கா? ரிட்டர்ன் வந்திருந்தாலும் இந்த சென்ட் ஐட்டம்ல போய் பார்க்கும்போது அது போல்டா காமிக்கும், ரிட்டர்ன் வந்திருக்கு, மெயில் ஐடி தப்பா ஓபன் பண்ணா காமிக்கும் மிஸ்டேக். இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் ஜெனரல் நாலேஜ் தான் இதெல்லாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எஸ்பிஓ இல்ல, எப்பயுமே லைஃப் டைம் எப்பயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட் ஓன்லி எஸ்பிஓ. அந்த வீடியோக்கெல்லாம் என்னைக்குமே ஒரு வியூ வரும் உங்களுக்கு, நாளைக்கு என்னைக்குமே அது மூலமா ஒரு வருமானம் வரும். நீங்க பண்றது வந்து சும்மா அவங்க சொல்றாரு நோட்டீஸ் போல அப்படின்றதுக்காக பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பண்ணுங்க. தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, தப்பு கிடையாது. தெரியல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிக் கொடுங்க, ரைட்? நிறைய விஷயம் இருக்கு, எல்லாத்தையும் இப்ப பேச முடியாது, கொஞ்சம் வெளியே இருக்கிறானு நம்ம டீட்டெயிலா பேசலாம். நாளைக்கு பேசணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பேசுறது, ரைட்? நாளைக்கு ஃபுல்லா வேற ஒரு ஒர்க், அது என்னன்றது நாளை மறுநாள் மண்டே பேசுறேன், ரைட்? மண்டே டீட்டெயிலான நிறைய அனௌன்ஸ் பண்றோம். மண்டேல இருந்து எல்லாருமே ஒர்க் பண்ண பிஸி ஆயிடுங்க. எஸ்பிஓ என்ன பண்ணா இந்த ஸ்ட்ரென்த்தை குறைக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கும். அந்த என்ன ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும்னு விருப்பப்படுறோம்னா அந்த அளவுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இல்லாத பர்சனை குறைக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஏன்னா எங்க கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க எல்லாம் உண்மையிலேயே எங்க கம்பெனியில் ஒர்க் பண்றதுக்கு தகுதியானவங்க தான். ஸோ எங்க கம்பெனியில் ஒர்க் பண்றதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் பேசிக் இன்டர்நெட் நாலேஜ். மெயில் அனுப்ப தெரியும், மெயில் அனுப்ப தெரியும், மெயில் வந்தா பார்க்க தெரியும், மெயில் அனுப்புனது எங்கன்னு போய் பார்க்க தெரியும், ரைட்? இங்கிலீஷ் ஓரளவுக்கு படிக்க தெரியும், எழுத்துக்கூட்டி கூட போய்ப்போம். இல்ல தமிழ்ல டிரான்ஸ்லேட் அல்ல கூகுள்ல வந்து எந்த பேஜ் ஓப்பன் பண்ணாலும் டிரான்ஸ்லேட் பண்ற ஆப்ஷன், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கூட படிச்சுக்கோ. ஸோ நாலேஜ் தான் எனக்கு தேவை. எஸ்பிஓ என்னைக்குமே நாங்கள் சொல்ற விஷயம், உங்க நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பிஓ ஒன்றும் உங்களுக்கு தூக்கி எல்லாத்தையும் கொடுத்துட போறது இல்லை. உங்க லைஃப் அவ்வளவுதான். நீங்க லட்சாதிபதி கோடீஸ்வரர் அதெல்லாம் கிடையாதுங்க. வேலை செய்ய வந்திருக்கீங்க, மாசம் 5000 10,000 சம்பாதிக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். லட்சமா சம்பாதிக்க முடியுமா? ஆன்லைன் பார்த்து லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேற? கேம் பேர்லாம் நம்ம சொல்லக்கூடாது, ரைட்? அது மாதிரி கேம் வெப்சைட்ஸ் இது, ரைட்? லட்சமா கோடி சம்பாதிக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒர்க் பண்ண வந்திருக்கோம்னா உண்மையிலேயே நீங்க பார்ட் டைம் ஜாப் தரீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்னா அதுக்கு தகுதியா நம்ம இருக்கணும் ஃபர்ஸ்ட், ரைட்? இல்லைன்னா வளர்த்துக்குங்க, தப்பு இல்லை, கத்துக்குங்க. நிறைய டைம் எடுத்தாச்சு. நிறைய பேர் நமக்குள்ள பூந்து விளையாடி இருக்காங்க. யாரோ ஒருத்தர் எஸ்பிஓ தப்பா புரிஞ்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் தப்பா எஸ்பிஓ புரிஞ்சுக்கிட்டு ஒரே காரணத்தினால நீங்க எத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது பெரிய விஷயம். கண்டிப்பா அதுக்கான வேலை எஸ்பிஓ செய்யும். அதுக்கான பதில் அவங்க கொடுத்தே தரணும். அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமா விட்ட மாட்டோம். பட் இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கலாம் நமக்கு, ரைட்? இப்போ நம்ம அதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி இந்த எஸ்பிஓ இல்லாத இது இன்னும் பயங்கரமா வர போறோம். கமிங் வீக் 100% பிளான் பப்ளிஷ் ஆகும். அந்த பிளான்ல யார் என்னென்ன கேட்டகரியில ஒர்க் பண்ண போறீங்க, ரைட்? ஒரு 5 டைப் ஆஃப் கேட்டகரியில ஒர்க் பண்ண போறீங்க. எல்லாரும் ஒரே கேட்டகரியில கிடையாது, ஓகே? ஒவ்வொருத்தருக்கும் அந்த 5 டைப் ஆஃப் கேட்டகரிக்குமே வேற வேற ஒர்க் ஒரே மாதிரி இருக்காது, ரைட்? யார் என்ன கேட்டகரின்றதை நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. நாங்க எதுவும் பெருசா சூஸ் பண்ண மாட்டோம். அதுல ஒரு 2 கேட்டகரி மட்டும் தான் நாங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மீதி இருக்க 3 கேட்டகரியில உங்களுக்கு எந்த கேட்டகரியா போட்டு செட் ஆகுன்றது நீங்க தான் சூஸ் பண்ணி போறீங்க. அதுக்கான வேலையை நீங்க தான் செய்ய போறீங்க. அந்த வேலையை நீங்க தான் செய்ய போறீங்க. அந்த வேலைக்கு ஏற்ற வருமானம் வரப்போகுது, ரைட்? ஆன்லைன்ல எவ்வளவு நேரம் உங்களுடைய டேலண்ட் யூஸ் பண்ணி சம்பாதிக்கலாம். திறமை இருந்ததுன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு குரூப்ல பேசிக்கிட்டு கலாச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு எஸ்பிஓல. அதை உங்களுடைய இந்த திறமையை, இந்த மீன் கிரியேட் பண்ற மாதிரி பேசக்கூடிய அந்த கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த திறமையை எங்க காமிக்கணும்னு நாங்க சொல்றோம். நாங்க சொல்லிக் கொடுக்குறோம், அதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், ரைட்? உட்காந்துட்டு அவங்க அந்த வேலை செய்யுங்க, அதுக்கும் வருமானம் உண்டு, சரியா? ரைட்? பார்க்கலாம். ஸோ ஒரு வகையில் இந்த 2 பிரச்சனையும் முடிச்சு பேசலாம்னு இருந்தேன். பட் இந்த சைட் நேற்றிலிருந்து அரைகுறையா ஓப்பன் ஆகுதுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. ஓகே, சைட் கிடைச்சிட்டு அவ்வளோதான் சந்தோஷம் தான். நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறோன்றது சந்தோஷம் தான், ரைட்? நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. நமக்கு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத மண்டேல டியூஸ்டே நம்ம கொடுத்துருவாங்க. எப்படி இருக்கணும், இனிமேல் எப்படி எஸ்பிஓ ரன் ஆகணும், நம்மளுடைய அந்த ஃபியூச்சர் கான்செப்ட் பிளான்ல நாங்க கொடுத்துருக்கிறதுல அவங்க என்ன அப்ரூவல் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த கான்செப்டை நீங்க பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா எப்படிலாம் பண்ணணும், ஒரு கம்பெனினா இது நீங்க இப்படி தான் வழிநடத்தி கொண்டு போகணும், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு அவங்க அட்வைஸா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? அந்த லெட்டரும் நமக்கு கிடைச்சிடும். அவங்களுடைய அட்வைஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதன்படி நாம கமிங் வீக்ல இருந்து செயல்பட ஆரம்பிக்க போறோம். ஸோ சீக்கிரமே அதே மாதிரி அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா குயிக்கா நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பேமெண்ட் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ரைட்?
கிட்டத்தட்ட 90% மேல இந்த கமிங் வீக்ல வித்ட்ரால் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் சொல்றது ஓகே இந்த வீக் கொடுத்துருவோம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. SBO நம்பி உங்க லைஃப் இல்ல. ஓகே, SBO ஒரு வாய்ப்பு இருக்கு. SBO ஒன் ஆஃப் த சப்போர்ட்டா உங்களுக்கு இருக்கும், என்னைக்குமே கடைசி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? எதுக்கு எடுத்தாலும் SBO ஒரு சில மெசேஜ் தான் பார்த்தேன், சார் மிரட்டுறாங்க சார், இங்க இருந்து கால் பண்றாங்க, அங்க இருந்து கால் பண்றாங்க, சும்மா அதெல்லாம் ரன்னிங் உட்காந்துட்டு 6500 ரூபாய் பே பண்ணது பிளஸ் ஒரு 1000 ரூபாய் சீரியஸா இது பெரிய அமௌண்ட் தான். உங்களுக்கு குறை சொல்லலாம் நினைக்காதீங்க. இந்த 7500 ரூபாய் 8000 ரூபாயில தான் உங்க குடும்பமே சதஞ்சு போச்சுன்ற மாதிரி உட்காந்து இன்டிவிஜுவல் கூட டார்ச்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் சும்மா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ரைட், அதையெல்லாம் உட்காந்து பயந்துட்டு நம்பிட்டு உட்காந்துருக்காதீங்க. அவங்களுடைய நாலேஜ் அவ்வளவுதான், அதுக்கு மேல அவங்க வளர மாட்டாங்க. ரைட், எங்க கம்பெனின்னு ஒன்று இருக்கு, எங்க கம்பெனி தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம உள்ள வந்திருக்கோம். அதை அக்செப்ட் பண்ண ஒரு பர்சன் அதை பண்றாங்கன்னு தெரிஞ்சா நாங்க லீகல் ஆக்ஷன் எடுப்பேன்னு தெரிஞ்சும் அதை பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாத பர்சன். அது அவங்க மைண்ட்ல இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம தான் அக்செப்ட் பண்ணிருக்கோமே, அதே மாதிரி நம்ம யாராச்சும் தொந்தரவு பண்ணா நம்ம மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படலாம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிருக்கோம். அவங்க நடந்து செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணிடுவாங்க அப்படின்றது முதல் முறையா SBO ஆக்சுவலி என்னன்னா போயிட்டு இருக்கா என்னன்னா இந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப் கம்பெனி மேலதான் வந்து கேஸ் ஃபைல் ஆகும். நம்ம சொன்னல நிறைய விஷயங்கள் SBO புதுசா நடக்கும். SBO கம்பெனி நாளைக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போறோம். ரைட், அதை பத்தி டீட்டெயிலா மண்டே டியூஸ்டேல பேசலாம். யார் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம், என்னன்னு ஃபைல் பண்ணிருக்கோம், ரைட், ஒரு கேஸ் கொடுக்க போறோம். அது என்ன ஏது அப்படிங்கறத மண்டே டியூஸ்டேல பார்க்கலாம். நாளைக்கு அந்த வேலை நடக்க போகுது. ரைட், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.